ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் வந்ததே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் ரிவ்யூ பண்ணவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலையாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால என்னால் உங்களோட கமெண்ட்ஸுக்கெலாம் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல. யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் டைம் ஒதுக்கி நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கெலாம் சூப்பராக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. எப்பவும் போல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிவா சிந்துவோட முகத்தில் அந்த மீசெல்லாம் வரைஞ்சி விட்டுட்டு ஒரு மாதிரி காமெடியாக சந்தோஷமாக காரில் போய்கிட்டு இருக்காங்க சென்னைக்கு. அடுத்து பார்த்தோம்னா அதாவது புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எசக்கிய சேவுகெல்லாம் பண்ணி பெரிய வில்லனாக மாற்றி விட்டாங்க. இப்போ ஆறுமுகத்துக்கிட்ட அந்த வாழை தாரெலாம் வாங்குறதுக்கு வந்த வியாபாரிங்க இருக்காங்களா, அவங்கக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 20 லட்சம் கொடுக்காதீங்க, 18 லட்சம் கொடுங்க, அப்புறம் கடைசி நேரத்தில் 19 லட்சத்துக்கு பேசி முடிச்சிடலாம். அதோட பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு கிடச்ச அந்த 15 லட்சத்தில் எனக்கு 7 லட்சம் கொடுத்துடணும், இந்த 1 லட்சமும் நான் தான் எடுத்துக்குவேன்னு சொல்லி எசைக்கு பெரிய பெரிய பிளான்லாம் போடுறாங்க. அந்த வாழை வியாபாரி, எப்பா நீ பயங்கரமான வில்லனாக இருப்பியாட்டிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே சிவா சிந்துவை காட்டுறாங்க. சென்னையில் பெரிய ஹோட்டலில் போய் நிறுத்துறாங்க. அதோடு பார்த்தோம்னா அந்த ஹோட்டல் எல்லாத்தையும் பார்த்து சிவா வந்து அவர் எப்பயும் போல் கேஷுவலாக இருக்கார். ஆனால் சிந்துக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா முதல் தடவை அதாவது சென்னைக்கு போகிறாங்கல்ல, இப்போ ஹோட்டலுக்குள்ளார போகிறாங்க, அவங்க ரூம் புக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சிந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த ஹோட்டல் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சிவா அதாவது அந்த புக் பண்ண ரூமுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் ஃபார்மெட்லாம் முடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மறுபடியும் ஆறுமுகம் ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி கம்மி விலைக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ மகா இந்த சந்தி கேப்பில் என்னென்னா, நீங்கள் எல்லா நிலத்தையும் விற்றுவிட்டு அதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லா நிலத்தையும் விற்றுப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசும்போது பார்த்தா ஒரு பக்கத்து அதாவது சித்தப்பா கோவப்படுறாரு. எல்லாத்தையும் நடக்கிற விஷயத்தெல்லாம் பைரவி நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆறுமுகம் ஒத்துக்க மாட்டான் நிலத்தெல்லாம் விற்கிறதுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இவங்க மறுபடியும் அந்த வியாபாரிங்களாம் வந்துட்டாங்க. உட்காந்து சொன்ன மாதிரி அந்த 18 லட்சத்துக்கு உண்டான அந்த விஷயத்தை அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. 18 லட்சம் பேசுறதுமே இப்போ மறுபடியும் ஆறுமுகத்துக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுது. இப்போ எசைக்கு மறுபடியும் இடையில சரி கொடுங்க 19 லட்சத்துக்கு முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா பைரவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் சிவா சிந்துவை காட்டுறாங்க. எங்கே சிந்துவை காணான்னு சொல்லி பார்த்தா சிந்து அங்கே 2-3 கேர்ள்ஸுங்க உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு போய் அட்வைஸ் பண்ணி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிவா போய் சமாதானப்படுத்தி ஒரு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணி சிந்துவை கூட்டிகிட்டு ரூமுக்கு வராங்க. அப்போ மறுபடியும் அந்த பணத்தை கொடுக்கும்போது பார்த்தா இப்போ அதாவது எசைக்கு எதுவும் சமாதானம் பேசி வைக்கிற மாதிரி, சரி 18 லட்சம் வேணாம் 19 லட்சத்துக்கு கொடுங்க, ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இவங்க பேசி வச்சது தானே, 19 லட்சம்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. ஆறுமுகமும் பார்த்தோம்னா அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அப்போ தான் பார்த்தோம்னா பைரவி உள்ளே வராங்க. ஆறுமுகத்திட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, நல்ல விலைக்கு வாங்குறதுக்கு வெளியூரில் இருந்து வியாபாரிங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எசைக்கு எவ்வளோ மூச்சை போட்டு பேசி பார்க்குறாங்க. ஆனால் பைரவி ஆறுமுகம் வெட்டி வச்சு அந்த தாரெலாம் நான் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்கேன், அதனால் அவங்க பார்த்துட்டு நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க, வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் தான். ஆனால் ஆறுமுகம் தான் பாவம் அப்படியே குழப்பத்தோடு இருக்காரு. ஆனால் பைரவி செம மாஸ் காட்டிட்டாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. சூப்பரான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் எப்பயும் உள்ள நம்ம சிந்து பைரவியோட அந்த ஃபயர் மூமெண்ட் இன்றைக்கான எபிசோடில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க, என்ன அடுத்து ப்ரோமோ வருதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.